வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் மத்திய அரசு மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதாவது பாஸ்வேர்டு அல்லது சிம் கார்டு இல்லாமலேயே உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கினை ஹேக் செய்யும் மிக ஆபத்தான சைபர் அச்சுறுத்தல் எப்படி நடக்கிறது என்பதை விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. வாட்ஸ்அப் செயலி தற்போது உலக அளவில் அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்களில் ஒன்றா இருக்குது. ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்களால் தவிர்க்க முடியாத செயலியாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பயனர்களை கவர அவ்வப்போது புது புது அப்டேட்களை வெளியிட்டு வருகின்றது. இந்தியாவில் மட்டும் இந்த ஆண்டு நிலவரப்படி பார்த்தோமேயானால் 85 கோடி வாட்ஸ்அப் கணக்குகள் உள்ளது. இதுதான் உலகிலேயே அதிகம்னு சொல்லப்படுகின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, சைபர் குற்றவாளிகள் நாளுக்கு நாள் புது புது யுக்திகளை பயன்படுத்தி மோசடிகளை அரங்கேற்றுவதால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்படுறாங்க. அந்த வகையில் தற்போது பாஸ்வேர்டு மற்றும் சிம் கார்டு இல்லாமலேயே ஒருவரின் வாட்ஸ்அப் கணக்கை கைப்பற்றும் முறையை சைபர் குற்றவாளிகள் செய்து வருவதாகவும் வாட்ஸ்அப் பயனர்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருக்கு. இதோட பெயர் கோஸ்ட் பேரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாஸ்வேர்டு அல்லது சிம் கார்டு இல்லாமலேயே உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுவிடும். இதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய தனிப்பட்ட குறுந்தகவல்கள், புகைப்படங்கள், வீடியோக்களை ஹேக்கர்கள் லைவாக பார்க்கக்கூடிய அபாயம் உள்ளது. இது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிந்தவரின் எண்ணிலிருந்தே ஒரு லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வரும். அதில் இந்த புகைப்படத்தை பாருங்க, இது நீங்க தானே அப்படிங்கிற ஒரு குறிப்புடன் அது இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் உடனே கிளிக் செஞ்சோடும் அது ஒரு இணையதள பக்கத்தை திறக்கும். அந்த இணைப்பு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஃபேஸ்புக் ப்ரிவியூ போலவே நம்பகத்தன்மையுடன் காட்சியளிக்கும். உங்களுடைய புகைப்படத்தை பார்க்க உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் உள்ளீடு செய்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பரை போட்ட அடுத்தனுடைய வாட்ஸ்அப்பின் டிவைஸ் லிங்கிங் வசதி மூலமாக உங்கள் அக்கவுண்ட் சைபர் குற்றவாளிகள் வசம் சென்றுவிடும். முக்கியமான புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் கிடைச்சதும் அதை வச்சுக்கிட்டு வங்கி கணக்கு பணம் அனுப்புமாறு அவர்கள் மிரட்டுவார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய இணைய பாதுகாப்பு ஆய்வாளர் அஸ்வின் ராகவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இந்த கோஸ்ட் பேரிங்ல இருந்து தப்பிக்கணும்னா ஒருவர் என்ன செய்யணும்? முதல் விஷயம், தெரியாத நபர்கள் ஏதாவது உங்களுக்கு லிங்க் மாதிரி இது இந்த போட்டோவை ஓபன் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஓபன் பண்ணாதீங்க. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட் வச்சு உங்களோட இதை எடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் உங்களோட போனோட ஆக்சஸ் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. எல்லா வாட்ஸ்அப்புக்கும் சரி போனுக்கும் சரி பாஸ்வேர்ட் போட்டு வைங்க. ஓடிபிஸ் யாராச்சும் இது பண்ணா அவ்வளோக்கா கொடுக்காதீங்க. ஓடிபிஸ் கொடுக்கறது தப்பு, அதை கொடுக்காதீங்க. இப்போ ஏற்கனவே ஒருவருடைய அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாமா? அதுக்கு எதுவும் வழி இருக்கா? பண்ண முடியும். நீங்க உங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு நீங்க வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ள போய் அதுக்குள்ள லிங்க்டு டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எந்தெந்த டிவைசஸ், அதாவது எந்தெந்த கணினிகள் அல்லது மொபைல் போன்கள்ல நம்ம வாட்ஸ்அப் இருக்குன்னு நம்ம பார்த்துக்க முடியும். ஒருவேளை அங்க இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிருங்க. அங்கேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட முடியும். இதை தாண்டி நீங்க இன்ஸ்டால் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது உங்க போன்ல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை அழிச்சிருங்க. அது ஒரு அபாயம். இதை தாண்டி வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப குறைபாடுன்னு சொல்றாங்க. இதை சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் நினைச்சா தடுக்க முடியுமா? இது தொழில்நுட்ப குறைபாடுங்கிறத தாண்டி இது மக்களோட அலட்சியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு. அதை தாண்டி இது மக்களோட அலட்சியம் தான், நம்மளோட கணக்குகள். ஏன்னா அந்த லிங்கை தொட்டிங்கனாலும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணி நம்மளோட மொபைல் நம்பர் இது பண்ணும் போதுதான் அது லிங்க் ஆகுது. அதனால இது மக்களோட லட்சியம். நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா இதை தவிர்க்க முடியும். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, தற்போது இந்த விவகாரத்தில் அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தெரிந்த எண்ணிலிருந்தே, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய நம்பர்ல இருந்தே எந்த ஒரு லிங்க் வந்தாலும் அதை திறக்காமல் இருப்பதுதான் இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழி என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரஞ்சித். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.